அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அரசியலுக்கு வருது, பேயும் வருது, எல்லாமே வருது. அது ஏற்றுக்க முடியாது சார். அது தெரியல எனக்கு, மக்கள் ஏற்றுக்குவாங்களான்ட்டு. நிரந்தர முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் பண்ணுறக்கு அவருக்கு அனுபவம் பார்த்தது. தனுஷ் எல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி வரட்டும், அரசியல் இது ஜனநாயக நாடு, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். ஏற்கனவே நிறையா சினிமா முகத்தில் தான் இருக்காங்க. எப்பவுமே எங்கள் விஜய் ஆனந்த் யார் நல்லது செஞ்சாலும் ஏற்றுப்பாங்க. வந்தால் ஏற்றுக்க தான் செய்வாங்க. தனுஷுக்கும் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மக்கள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏற்றுப்பாங்க. அவங்க ரசிகர் மட்டும் ஏற்றுக்குவாங்க. இப்போ வேறு மக்களை வெறுக்கிறாங்க. மக்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் தான் நிரந்தர முதலமைச்சர். இப்போ இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை அதெல்லாம் வர முடியாது. விஜய் ஃபேனு. சமீபத்தில் தனுஷ் அவர்கள் வந்து ரசிகர்கள் முன்னாடி ரொம்ப ஆவேசமாக வந்து பேசினார். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அரசியலுக்கு வர்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து பேசுகிறாரு, இல்லை அவர் ரசிகர்களுக்காக பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறையா வந்து செய்திகள் வந்தவன இருக்குது. ரசிகர்களும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரா, அப்படி ஒரு வேளை வந்தாருன்னா அவருக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத இன்னைக்கு நேரடியாக நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி வந்தார், அவர் நிரந்தரமாக இல்லை. அதே போல் இப்போ இவருக்கு அந்த மாதிரி ஆசை வந்திருக்கலாம். அது ஒரு அவங்களோட தாட், யாரும் இன்னும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா. அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அரசியலுக்கு வருது, பேயும் வருது, எல்லாமே வருது. ஆனால் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு யாருது? அது ஏற்றுக்க முடியாது சார். விஜய் தான் நிரந்தர முதல்வர் தமிழ்நாட்டின். அவ்வளோக்கு ஆதரிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக முடியாது. நான் விஜய் ஃபேனு. அது தெரியல எனக்கு, மக்கள் ஏற்றுக்குவாங்களான்ட்டு. அவர் ரசிகர் ஏற்றுக்குவாங்க. மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. கட்டாயம் முடியாதுங்கண்ணா. இங்கே அடுத்த சிஎம் நிரந்தர முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க சார். அவர் நடிக்கிறதுக்கு தான் செட் ஆகுவாருங்க. அரசியல் பண்ணுறதுக்கு அவருக்கு அனுபவம் பத்தாதுங்க சார். தனுஷ் எல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சார். ரஜினிகாந்த் ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகிட்டார். அதே மாதிரி இவரையும் கொஞ்ச நாள் கழிச்சு இவரையும் ஃபெயிலியர் ஆக்கிடுவாங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து கண்டிப்பாக வந்து வரது நல்ல விஷயம்தான். இப்போ ஒரு தனி மனித சுதந்திரம், லைக் வந்து நீங்கள் இவர் வரணும் இவர் வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஜனநாயக நாட்டில் வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது. சரி வரட்டும், அரசியல் இது ஜனநாயக நாடு, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ யங்ஸ்டர் வந்திருக்காங்க, எல்லாருமே அமைச்சர்லேருந்து எல்லாருமே யங்ஸ்டர் தான் இருக்காங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது? இப்போ தனுஷ் சார் வரப்போறாருன்னு சொல்லி ஸ்டேஜில் பேசுகிறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வந்தால் நான் இத்தனை மக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், இத்தனை போராட்டங்களில் நான் கலந்துக்கினேன், இத்தனை பேருக்கு நான் உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு எதை சொல்லி இவர் ஆர்கியூமெண்ட் வைப்பார்? முதல்ல மக்கள் ஏற்றுப்பாங்களா? காமன் மேனாக நாங்கள் ஆதரிப்போம். ரசிகராக அவரை எங்களுக்கு பிடிக்கும். நார்மலாகவே வந்தார்னா ட்ரை பண்ணி நாங்கள் இல்லை ஓட்டு போடலாம். ஏற்கனவே நிறையா சினிமா முகத்தில் தான் இருக்காங்க. அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்பவுமே எங்கள் விஜய் ஆனந்த் யார் வந்தாலும் யார் போனாலும் எங்கள் விஜய் ஆனந்த். யார் நல்லது செஞ்சாலும் ஏற்றுப்பாங்க. தெரியல, எனக்கும் தெரியல. ஆனால் யார் எப்போ என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? வந்தால் ஏற்றுக்க தான் செய்வாங்க. விஜயும் இதே மாதிரி தான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு இயக்கமாக கொண்டு வந்து அவர் இப்போ ஒரு ரீசெண்டாக 2 வருஷம் முன்னாடி ஒரு கட்சியாக ஓப்பன் பண்ணி அதுக்குன்னு ஒரு வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ அரசியல் காலத்தில் வந்து ரசிகர்களால் அவர் ஆட்சியை அமைச்சிட்டாரு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ரசிகர்கள் பட்டாலும் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் தனுஷுக்கும் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் ரசிகர் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. மக்கள் எப்படி ஏற்றுப்பான்றது நம்மளுக்கு தெரியல. நாங்கள் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுப்போம். அது மக்கள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவருடைய ரசிகர்கள் மேபி ஏற்றுக்கலாம். ஒருவேளை இளைய தளபதி மாதிரி அவர் வந்து அந்த சங்கத்துலேருந்து மக்கள் இயக்கம் மாறி மக்கள் இயக்கத்துலேருந்து 2000 உங்களுக்கே தெரியும் 2005, 2006 அவர் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரத்தில் வந்திருக்காரு. ஸோ 20 வருஷம் கிட்ட அவர் மக்கள் இயக்கம் வச்சு நிறைய நற்பணிகள் செஞ்சு வந்திருக்காரு. பட் அந்த மாதிரி தனுஷ் செஞ்சுருந்தால் மேபி மக்கள் மனதில் இடம் பிடிக்கலாம். திரையில் மட்டும் இல்லை, தரையிலையும் அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகள் இருந்தால் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்றுப்பாங்க. அவங்க ரசிகர் மட்டும் ஏற்றுக்குவாங்க, மற்றவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வேறு மக்களை வெறுக்கிறாங்க. மக்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கண்ணா. பட் ஆனால் இருந்தாலும் அவர் அரசியல்லாம் வரமாட்டார். ஏற்றுப்பாக சொல்ல முடியாது. பட் அவர் வந்து ஏதாவது ஒரு மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அரசியலுக்கு வராத முன்னுக்கு செஞ்சாருன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். விஜய் தான் நிரந்தர முதலமைச்சர். அவருடைய நலப்பதி திட்டங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கொள்கைகளும் வேறுன்னு சொல்கிறாங்க எல்லா கட்சியும். ஆனால் அவர் தான் பெனிஃபிட்டாக இருப்பார். ஏன்னா மக்கள் மனதில் இவ்வளோ அழகாக பெனிஃபிட் கொண்டு போகிறாரு. இது வந்து எல்லாருமே ஒரு விஜய் வந்தார்னா அவர் ஒரு பாலிசியில் வந்தார். திடீர்னு மக்கள் எல்லோரும் போட்டாங்க, மாற்றத்துக்காக போட்டாங்க. மாற்றத்துக்கு தான் அந்த விஜய்க்கே போட்டுது.
அது அவர் நல்லபடியாக செஞ்சார்னா அவரே வரலாம். ஆனால் அது வரவங்களாம் சினிமா ஆக்டருங்களாம் வந்து அரசியலில் வந்தாங்கன்னா அது எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆள் ஏற்றுக்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஏற்றுனாங்க, அப்புறம் புரட்சி தலைவி ஏற்றுனாங்க. இப்போ இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுமக்களுக்கு என்ன வேணும் அதை பேஸ் பண்ணி முதல்ல அரசியல் செய்யுங்க. எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, வரவங்களாக இருக்கட்டும், வரக்கூடியவங்களாக இருக்கட்டும். அதை விட்டுட்டு சும்மா நான் அரசியல் வந்தால் இது தரேன் அது தரேன், அதை விட்டு முதல்ல பேஸ் பண்ணி அவாய்ட் பண்ணுங்கள். அவர் பண்ணுற நல்லதுக்கு அவர் அரசியலை விட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. அவர் நல்லது பண்ண மக்களை நம்புகிறாங்க. ஆனால் தனுஷ் புதுசாக வந்திருக்காரு. அது என்ன தூண்டுதல் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் தான் மக்கள் நம்புகிறாங்க. விஜய் தான் நிரந்தரமாக இருப்பார். விஜய் மாதிரிலாம் சான்ஸே இல்லைங்க. விஜய் மாதிரி வந்து இனி ஒருத்தர் பிறந்து தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்கள், சினி ஃபீல்ட்லேயும் சரி, இப்போ அரசியலையும் சரி, மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்தார், சிறப்பாகவும் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. அவர் இன்னைக்கு சினி ஃபீல்டில் ஏதோ ஒரு சும்மா தேவையில்லாத என்னமோ மாய உலகத்தில் போய் வீழ்ந்துட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கி எல்லாம் தத்தளிக்குதுங்களா, ரொம்ப தத்தளிக்கிறாங்க. ரொம்ப ஒன்றும் இல்லாத குப்பமேடாக போயிடுச்சு. எந்த நிர்வாகம் சரியில்லை. விஜய் மக்கள் வந்து சினிமா முகத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. விஜயை மீறிலாம் அவனால் வர முடியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா அண்ணாமலை அடுத்தது வந்துடுவான். அதுக்கப்புறம் திரும்பி ஆட்சி மாறிகிட்டே இருக்கும். தனுஷாலெலாம் ஷைன் பண்ணி வரவே முடியாது. பார்ப்போம். இப்போ உள்ள அரசியலே கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, நெக்ஸ்ட் வர்றது எப்படி இருக்குமோ பார்ப்போம். ட்ரை பண்ணலாம். எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குமான்றது ட்ரை பண்ணால் தான் தெரியும். அவங்க தனித்து நின்று யார் நல்லது செய்ய வந்தாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க. இந்த இடத்துல வந்து தனுஷ் வந்து ஒரு சமத்துவவாதியை நம்ம பார்க்க முடியும். ஸோ எப்போ அந்த சனாதனத்துவ கேங்லேருந்து அவர் பிரிஞ்சு வந்துட்டாரோ, ஒரு கல்யாணத்தை வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்தாரோ, அதுலேருந்து ஒரு பார்ப்பனிய லாபி அவர் குறி வச்சு தாக்கிக்கிட்டே இருக்கிறத வந்து நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு அவரை தாக்குறாங்க அப்படின்னா, அவர் சமூக நீதி பேசுறதாலையா? அவர் சமூக நீதியால் பேசுறதால தான் அவர் தாக்கப்படுறாருன்னா, இல்லை இப்போ வந்து அவர் வந்து ரஜினி ஓகே சூப்பர் மாசன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்துத்துவ தூக்கி பிடிச்சாருன்னா அவர் வந்து அவர் பேர் நல்லா இருக்கும். இன்கேஸ் அவர் சமூக நீதி பேசுகிறங்காட்டிக்கு அவர் பேர் தாழ்வுப்படணும்னா மக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லைங்கிறது இல்லை. அவர் வரட்டும், வர்றதால வந்து மக்கள் தெளிவுள்ள மக்கள் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அரசியலில் வந்து மூத்த தலைவர்களை ஓரம் கட்டிட்டு இப்போ ஒரு நடிகர்கள் தான் ஆட்சி அமைச்சுன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து இவ்வளோ தூரம் தமிழ்நாடு மக்களில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாடு மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை தாண்டி வேறு ஏதோ ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அவங்க வச்சுருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். அவங்கவுங்க ரசிகர்கள் மேலே இருக்க ஈடுபாடு, அவங்க தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க மேபி வரலாமே தவிர எல்லாரும் அவங்களுக்கு ஓட் போடுவாங்கன்றது டவுட்டு தான். விஜய் சார் மாதிரி எல்லாரும் அவங்க மேலே ஈடுபாடு காட்டுவாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ரசிகர் அதிகம். அவர் நல்லது பண்ணுவாருன்னு எல்லாம் நம்புகிறாங்க. அவர் அந்தமாரி ஸ்பீச் கொடுக்குறாரு விஜய். நிறைய நல்லதெல்லாம் பண்ணுறாரு. தனுஷ் வந்து இப்போ தானே நடிகரில் வந்திருக்கிறாரு. விஜய் வந்து அவர் முன்னாடி வந்திருக்கிறாரு. விஜய் வந்து அவர் பேரே பிராண்டு. விஜய் நல்லா பண்ணுறாரு. இப்போ விஜய் வந்து யாரே வர முடியாது. 5 வருஷம் எலெக்ஷன் வந்தால் கூட விஜய் தான் வரும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா அவங்க. விஜய் சிஎம் அவர் இருக்கார், அவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மச்சான் பவனிஷ் அவரே அஃபிஷியலாக சொல்லியிருந்தார் என்னென்னு, அவர் வந்து ஃபேன்ஸ்க்காக தான் அந்த கொடி வந்து விட்டுருக்காரு. மிச்சபடி கட்சி ஆரம்பிக்கணும்னு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. நாங்களாம் டூரிஸ்ட் எப்போயாவது தான் வரோம். வரும்போது கொஞ்சம் புது வசதி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு டாய்லெட் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். அந்த மாதிரி யார் வந்தாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுத்தமாக இருந்தால் ஓகே. இது எங்களுடைய கருத்து. தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா நாங்கள் வெளியிலேருந்து வரோம். ஸோ அதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வராத முன்னுக்கு அவர் நிறைய செஞ்சுருக்காரு. அப்போ அதே மாதிரி அவர் ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா மக்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் வந்து பார்க்குவாங்கள்ல, ஸோ இவ்வளோ நல்லது செய்கிறாருன்னு. அப்போ மக்கள் கையில் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அவர் மாமனார் என்ன சொன்னார், தனுஷுடைய மாமனார் ஆன்மீக அரசியல்னு சொல்லிட்டு பேஸ் ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா? அதை பேஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே அவரால் மூவ் ஆன் பண்ண முடியல. அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு. ரைட்டு, மருமகனை வச்சு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு களத்தில் இறக்குறாங்க. மக்களுக்கு வந்து எப்படின்னா ஜென்ரலாக யோசிக்க ஆரம்பித்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. யார் என்ன பண்ணுறா, யார் எதை வச்சு மூவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஜந்தர் மந்தரில் ஒரு ஃபைட் நடந்தது. ஜந்தர் மந்தரில் அங்கே ப்ராப்ளமே முடிஞ்சிச்சு. ஆனால் சென்னையில் பீச் ஓப்பன் பண்ணி சொல்லி ஒரு குரூப் ஃபைட் பண்ணுது. யார் அந்த குரூப்பு, எதனால் அது ஃபைட் பண்ணுறாங்க? அதுக்கு இந்து முன்னணி ஒரு ஃபைட் பண்ணுது. அதுக்கு சப்போர்ட்டாக யார் வரா? பேக் சைடில் பீச் ஓப்பன் பண்ணி விடுங்க, எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுங்க. அங்கே போகிற டைமும் முடிஞ்சு அவரே விலகிட்டார், பதவி விலகிட்டார். ஆனால் இங்கே ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. என்ன பர்பஸ்ஸு, என்ன இதுக்குள்ளே என்ன இருக்குது அரசியல்? இது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பிஜேபியும் சரி
எதுவும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. சிம்பிளான ஒரே விஷயம், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அங்காளி பங்காளி, வா சாப்பிட்லாம், வா டீ குடிக்கலாம், அது மாதிரி தான் இருக்குதே தவிர இங்கே வந்து நீ இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணு அந்த கட்சிக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவருடைய பாலிடிக்ஸ் வேறு, அடுத்தவங்களுடைய கெப்பாசிட்டி புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருமே பண்ண முடியும். அவரை தனித்திறமை அது. இப்போ விஜய் வந்து மாற்றம், ஆட்சி மாறினே இருக்கான், 66லேருந்து மாறினே இருக்குது, இப்போ மாறணும், அதனால் மாற்றம், அது மாற்றத்துக்கு தான் விஜய் அவர் வந்துருக்காரு. இப்போ விஜய் வந்து மாற்றம், ஆட்சி மாறினே இருக்கான், 66லேருந்து மாறினே இருக்குது, இப்போ மாறணும், அதனால் மாற்றம், அது மாற்றத்துக்கு தான் விஜய் அவர் வந்துருக்காரு. இப்போ விஜய் சார் வந்தார், என்ன நடக்குது இங்கே? ஸ்டாலின் சார் இருந்தார், என்ன நடந்தது? ஏடிஎம்கே இருந்தது, என்ன நடந்தது? என்டிகே இருக்குது, நாம் தமிழ் இருக்காங்க, என்ன நடக்குது? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ப்ரோபரம் கிடையாது. அவங்க ஸ்ட்ராட்டஜியை ஏற்றுக்கிறாங்களே தவிர பொதுமக்களுக்கு என்னமோ அது செய்ய மாட்டுறாங்க, காமன் மேனுக்கு என்னமோ அது செய்யுங்க முதல்ல. விஜய் மாதிரி இனிமேல் யாரும் ஈடாகாதுங்க. கர்பாம்பூச்சின்னு சொல்லி டெல்லியில் ஒன்று விளையாடுது இல்லைங்க, அந்த அணி வந்துங்க இங்கே தலைவரை வந்துங்க ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த பிரைம் மினிஸ்டர் எங்கள் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டுக்கு சிஎம் வந்துங்க உதயநிதி ஸ்டாலின். ஆனால் சினிமா முகத்தில் இருந்தாலும் தனுஷுக்கு அந்த அளவுக்கு பத்தாதுங்க. நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது. விஜய் மாதிரி தனுஷால் ஆகவே முடியாது. வந்த வரையும் போதும். விஜய் அளவு வர முடியுமான்னு தெரியல. விஜய் தான். குழப்ப நிலையை மக்களுக்குள்ள உருவாக்குறதா என்னன்னு புரியல. எனிவே லைக் வந்து இந்தியா முழுக்க பிஜேபி வந்துருச்சு, தமிழ்நாட்டில் வர முடியாமல் இருந்துச்சு. இந்த நடிகர் கூட்டத்தை வச்சு கருத்தியெல்லாம் உடச்சி ஒரு இடத்துல வந்து உள்ளே வந்துருச்சு பிஜேபி. எனிவே ஏன்னா வந்து அவங்க விஜய் வந்ததுலேருந்து விஜய் எடுத்து வைக்கிற முடிவுகள் எல்லாமே சனாதனத்துக்கு ஒரு பாயிண்டில் வந்து எதெல்லாம் திமுக எதிர்த்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் வந்து விஜய் வந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. மும்மொழி கொள்கைகள் வரக்கும் இன்னும் 2 வருடங்களில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஜேபி வராமல் இருக்கிறதுக்கு வந்து யார் வந்தாலும் சரிதான். ஆனால் தனுஷ் பின்னால் பிஜேபி இருக்காங்களான்னு சரிவாக சொல்ல முடியல. விஜய் தான் நிரந்தர முதலமைச்சர். அவருடைய நல்ல திட்டங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கொள்கைகளும் வேறுன்னு சொல்கிறாங்க எல்லா கட்சியும், ஆனால் அவர் தான் பெனிஃபிட்டாக இருப்பார். ஏன்னா மக்கள் மனதில் இவ்வளோ அழகாக பெனிஃபிட் கொண்டு போகிறாரு. இது வந்து எல்லாருமே ஒரு விஜய் வந்தார்னா அவர் ஒரு பாலிசியில் வந்தார், திடீர்னு மக்கள் எல்லோரும் போட்டாங்க, மாற்றத்துக்காக போட்டாங்க, மாற்றத்துக்கு தான் அந்த விஜய்க்கே போட்டுது. அதை ஒரு நல்லபடியாக செஞ்சார்னா அவரே வரலாம். ஆனால் அது வரவங்களாம் சினிமா ஆக்டருங்கெலாம் வந்து அரசியலில் வந்தாங்கன்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு ஆள் ஏற்றுக்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஏற்றுனாங்க, அப்புறம் புரட்சி தலைவி ஏற்றுனாங்க, இப்போ இவங்களும் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுமக்களுக்கு என்ன வேணும் அதை பேஸ் பண்ணி முதல்ல அரசியல் செய்யுங்க. எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, வரவங்களாக இருக்கட்டும் வரக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதை விட்டுட்டு சும்மா நான் அரசியல் வந்தால் இது தரேன் அது தரேன், அதை விட்டு முதல்ல பேஸ் பண்ணி அவாய்ட் பண்ணுங்கள். அவர் பண்ணுற நல்லதுக்கு அவர் அரசியலை விட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. அவர் நல்லது பண்ணால் மக்களை நம்புகிறாங்க. ஆனால் தனுஷ் புதுசாக வந்திருக்காரு, அது என்ன தூண்டுதல் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் தான் மக்கள் நம்புகிறாங்க. விஜய் தான் நிரந்தரமாக இருப்பார். விஜய் மாதிரிலாம் சான்ஸே இல்லைங்க. விஜய் மாதிரி வந்து இனி ஒருத்தர் பிறந்து தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்கள், சினி ஃபீல்ட்லேயும் சரி இப்போ அரசியலையும் சரி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்தார், சிறப்பாகவும் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. அவர் இன்னைக்கு சினி ஃபீல்டில் ஏதோ ஒரு சும்மா தேவையில்லாத என்னமோ மாய உலகத்தில் போய் வீழ்ந்துட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கி எல்லாம் தத்தளிக்குதுங்களா, ரொம்ப தத்தளிக்கிறாங்க. ரொம்ப ஒன்றும் இல்லாத குப்பமேடாக போயிடுச்சு. எந்த நிர்வாகம் சரியில்லை. விஜய் மக்கள் வந்து சினிமா முகத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. விஜயை மீறிலாம் அவனால் வர முடியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா அண்ணாமலை அடுத்தது வந்துடுவான். அதுக்கப்புறம் திரும்பி ஆட்சி மாறிகிட்டே இருக்கும். தனுஷாலெலாம் ஷைன் பண்ணி வரவே முடியாது. அவர் மாமனார் என்ன சொன்னார், தனுஷுடைய மாமனார் ஆன்மீக அரசியல்னு சொல்லிட்டு பேஸ் ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா, அதை பேஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே அவரால் மூவ் ஆன் பண்ண முடியல, அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு. ரைட்டு, மருமகனை வச்சு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு களத்தில் இறக்குறாங்க. மக்களுக்கு வந்து எப்படின்னா ஜென்ரலாக யோசிக்க ஆரம்பித்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. யார் என்ன பண்ணுறா, யார் எதை வச்சு மூவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஜந்தர் மந்தரில் ஒரு ஃபைட் நடந்தது. ஜந்தர் மந்தரில் அங்கே ப்ராப்ளமே முடிஞ்சிச்சு. ஆனால் சென்னையில் பீச் ஓப்பன் பண்ணி சொல்லி ஒரு குரூப் ஃபைட் பண்ணுது. யார் அந்த குரூப்பு, எதனால் அது ஃபைட் பண்ணுறாங்க? அதுக்கு இந்து முன்னணி ஒரு ஃபைட் பண்ணுது. அதுக்கு சப்போர்ட்டாக யார் வரா? பேக் சைடில் பீச் ஓப்பன் பண்ணி விடுங்க, எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுங்க. அங்கே போகிற டைமும் முடிஞ்சு அவரே விலகிட்டார், பதவி விலகிட்டார். ஆனால் இங்கே ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. என்ன பர்பஸ்ஸு, என்ன இதுக்குள்ளே என்ன இருக்குது அரசியல்? இது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பிஜேபியும் சரி எதுவும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம். இப்போ உள்ள அரசியலே கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, நெக்ஸ்ட் வர்றது எப்படி இருக்குமோ பார்ப்போம். ட்ரை பண்ணலாம். எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குமான்றது
ட்ரை பண்ணால் தான் தெரியும். அவங்க தனித்து நின்று யார் நல்லது செய்ய வந்தாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க. அரசியலில் வந்து மூத்த தலைவர்களை ஓரம் கட்டிட்டு இப்போ ஒரு நடிகர்கள் தான் ஆட்சி அமைச்சுன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து இவ்வளோ தூரம் தமிழ்நாடு மக்களில் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாடு மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை தாண்டி வேறு ஏதோ ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அவங்க வச்சுருக்காங்கன்றத நான் பார்க்குறேன். அவங்கவுங்க ரசிகர்கள் மேலே இருக்க ஈடுபாடு, அவங்க தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க மேபி வரலாமே தவிர எல்லாரும் அவங்களுக்கு ஓட் போடுவாங்கன்றது டவுட்டு தான். விஜய் சார் மாதிரி எல்லாரும் அவங்க மேலே ஈடுபாடு காட்டுவாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியாது. முடியாது. ஏன்னா அவருக்கு ரசிகர் அதிகம், அவர் நல்லது பண்ணுவாருன்னு எல்லாம் நம்புகிறாங்க. அவர் அந்தமாரி ஸ்பீச் கொடுக்குறாரு விஜய், நிறைய நல்லதெல்லாம் பண்ணுறாரு. தனுஷ் வந்து இப்போ தானே நடிகரில் வந்திருக்கிறாரு. விஜய் வந்து அவர் முன்னாடி வந்திருக்கிறாரு. விஜய் வந்து அவர் பேரே பிராண்டு. விஜய் நல்லா பண்ணுறாரு. இப்போ விஜய் வந்து யாரே வர முடியாது. 5 வருஷம் எலெக்ஷன் வந்தால் கூட விஜய் தான் வரும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா அவங்க. விஜய் சிஎம் அவர் இருக்கார், அவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மச்சான் பவனிஷ் அவரே அஃபிஷியலாக சொல்லியிருந்தார். என்னென்னு அவர் வந்து ஃபேன்ஸ்க்காக தான் அந்த கட்சி அந்த கொடி வந்து விட்டுருக்காரு. மிச்சபடி கட்சி ஆரம்பிக்கணும்னு எந்த ஒரு எண்ணமோ கிடையாது. நாங்களாம் டூரிஸ்ட் எப்போயாவது தான் வரோம். வரும்போது கொஞ்சம் புது வசதி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு டாய்லெட் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். அந்த மாதிரி யார் வந்தாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுத்தமாக இருந்தால் ஓகே. இது எங்களுடைய கருத்து. தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா நாங்கள் வெளியிலேருந்து வரோம். ஸோ அதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வராத முன்னுக்கு அவர் நிறைய செஞ்சுருக்காரு. அப்போ அதே மாதிரி அவர் ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா மக்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் வந்து பார்க்குவாங்கள்ல, ஸோ இவ்வளோ நல்லது செய்கிறாருன்னு, அப்போ மக்கள் கையில் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. சினிமா ஆடியன்ஸ் வந்து அவருக்கு வந்து எப்போவுமே தொடர்ந்து அவர் பின்னால் நின்றுட்டு தான் இருக்காங்க. விஜய் அளவுக்கு வர முடியுமான்னா அவர் வந்து விஜய் பிறந்து ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் மட்டும்தான் அங்கே தலைவராக இருந்தார். அதே மாதிரி விஜய் காலத்தில் விஜய் மட்டும்தான் தலைவராக இருக்கவும் போகிறாரு. ஸோ விஜய்க்கு அப்புறம் யார் வர போகிறாங்களோ அவர் தான் விஜய் மாதிரி வர முடியுமோ தவிர தனுஷால் கண்டிப்பாக விஜய் மாதிரி வர முடியாது. ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அதுக்கு அவர் ட்ரை பண்ணாருன்னா சூப்பர் தான். விஜய் காலத்துக்கூட கலந்துட்டு அவரோட கழகத்தை ஒன்றா இணைச்சிட்டு ஒரு தொகுதி ஒரு எம்எல்ஏ சீட்டை ஜெயிச்சு ஒரு எம்பியாக மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இப்போ விஜய் சார் மூவ் பண்ணுறாருன்னா ப்ராப்பராக பண்ணுறாரு. வந்த 2 மாதத்தில் இவ்வளோ கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இருந்தும் சரி, ஏடிஎம்கிலையும் சரி, ஏன் யாருமே கொஸ்டின் மார்க் வைக்கல? 2 மாதத்தில் இத்தனை கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்களா? ஏன் இத்தனை நாள் எதுவுமே கொஸ்டின் மார்க் வைக்கல? அதை முதல்ல பேஸ் பண்ணுங்கள், யோசிங்க. மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி தான், சடன்லி ரெஃப்ளெக்ட் ஆகுது. விஜய்னா விஜய் தான் ப்ரோ, தனுஷ் தான். அவரும் பிடிக்கும், இவரையும் பிடிக்கும். நம்ம விஜய்க்கு பின்னாடி தான் பிஜேபி இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் அது எதுவுமே கிடையாது. ஒரு சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியலோட தான் இப்போ ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்க. அது வந்து நம்ம மக்களோட எதிர்பார்ப்பு அப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அது வந்து தாவேக ஆட்சியில் அது மாதிரி தான் இருந்துச்சுன்னு பலரும் பேசினாங்க, அரசியல் பிரபலங்களும் பேசினாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல, எந்த ஒரு நடவடிக்கையும் தெரியல. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவர் ரேஞ்சு வேறு, இவர் ரேஞ்சு என்ன அது நமக்கு தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ்நாடு மக்கள் எந்த ஸ்டேட்டில் என்ன நடந்தாலும் ஓகே. பட் ஆனால் தமிழ்நாடு மக்கள் எங்கே எப்படி பிஜேபியை பார்த்துட்ருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தார்னா அதை இருப்பேன். நல்லது செஞ்சார்னா, யார் நல்லது செஞ்சாலும் அதை இருப்பேன். அவர் வந்தார்னா விஜயோட வருஷம் வருவார். இல்லை அதெல்லாம் வர முடியாது. அவர் பின்னாடி விஜய் கூட வந்து எலெக்ஷன் வந்தாலும் வந்துடும். ஆனால் பிஜேபின்னு தான் வராது, ஒரு சீட் கூட வராது. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் நம்மளா சொல்கிற வதந்தினா அது வேறு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.